நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் 2015ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு முன்னால் எழுந்த ஒரு பாலியல் குற்றச்சாட்டு விவகாரம் இப்போ மீண்டும் மதுரை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்திருக்கு. அந்த விவகாரத்தில் முதல்ல ஒரு விசாரணை நடத்தப்பட்டு பாதிக்கப்பட்ட மாணவிகள்கிட்டையும் அந்த துறை சார்ந்த அனைவரிடம் விசாரணை நடத்தப்பட்டு ஒரு அறிக்கை அந்த போஸ் கமிட்டியால் சமர்ப்பிக்கப்பட்டது. அந்த அறிக்கையில் இவர் மீதான அந்த குற்றச்சாட்டுக்கு உள்ளான ஆசிரியர் மீதான அனைத்து குற்றச்சாட்டுகளும் நிரூபணமானது. அதுதான் அந்த போஸ் கமிட்டி அறிக்கையாக கொடுத்துருந்துச்சு. ஆனால் 6 மாதம் கழித்து மீண்டும் ஒரு விசாரணை அறிக்கையை, இறுதி விசாரணை அறிக்கையை அந்த குழு சமர்ப்பிக்குது. அதில் தான் ட்விஸ்டே இருக்குது. என்ன அப்படின்னா, அந்த விசாரணை அறிக்கையில் அவங்க சொல்லியிருக்கிற விஷயம் ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு விஷயம். அந்த குற்றச்சாட்டுக்கு உள்ளான உதவி பேராசிரியர் புகார் அளித்த மாணவிகள்கிட்ட மட்டும்தான் தவறாக நடந்திருக்காரு, தவறாக பேசியிருக்காரு. மற்ற வகுப்பில் இருந்த மற்ற மாணவிகள்கிட்ட அவர் தவறாக நடக்கவும் இல்லை, பேசவும் இல்லை. அதனால் அவர் மறுபடியும் பணி நியமனம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு அறிக்கையையும் பரிந்துரையும் அந்த கமிட்டி கொடுத்துருக்காங்க. இந்த கமிட்டி 5 நபர் கமிட்டி, சட்டப்பூர்வமாக அமைக்கப்பட்ட ஒரு கமிட்டி. இந்த கமிட்டியில் பல்கலைக்கழகத்தோட குற்றவியல் துறை தலைவரும் ஒரு ஆண் பிரதிநிதியாக உள்ளே இருக்கிறாரு. முழுதாக சட்டம் தெரிந்த ஒரு நபர். இந்த கமிட்டியில் இருந்த மற்ற 4 பேருமே பெண்கள். அதில் 2 பேர் பல்கலைக்கழகத்தில் பணியாற்றக்கூடியவர்கள். ஒரு பேராசிரியர், ஒரு ஆசிரியர் அல்லாத ஒரு பணியாளர். இது போக ஒரு என்ஜிஓலேருந்து ஒரு பெண்மணி அதில் பங்கேற்றிருக்காங்க. இப்போ இவங்க எல்லாம் சேர்ந்து இப்படி ஒரு அறிக்கையை கொடுத்துருக்காங்க. அவர் எல்லா மாணவிகளிடம் தவறாக நடக்கவில்லை, பேசவில்லை, அதனால் அவரை மறுபடியும் பணி நியமனம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு அறிக்கையை. அந்த குற்றவியல் துறை பேராசிரியருக்கு சட்டம் நல்லா தெரியும். இப்படி சொல்றது முழுக்க சட்ட விரோதமானது. அப்படி இது எப்படி இருக்கு அப்படின்னா, இப்போ அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் ஞானசேகரனுக்கு தண்டனை வழங்கப்பட்டிருக்கு. இப்போ நீதிமன்றம் இப்படி சொல்லுதுன்னு வைங்களேன், ஞானசேகரன் ஒரு பொண்ணுட்ட மட்டும் தான் தப்பாக நடந்திருக்காரு, பல்கலைக்கழகத்தில் இருந்த இன்னும் ஆயிரக்கணக்கான மாணவிகள்கிட்ட அவர் தவறாக நடக்கலை, அதனால இவருக்கு ஒரு 3 மாதம் மட்டும் சிறை தண்டனை கொடுத்து விட்டுலாம் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? பொள்ளாச்சி விவகாரத்தில் அந்த பாலியல் குற்றச்சாட்டில் ஈடுபட்ட நபர்கள் 100 பக்கத்தில் உள்ள பெண்கள்கிட்ட மட்டும் தான் தப்பாக நடந்திருக்காங்க, இன்னும் இங்கே பல்லாயிரக்கணக்கான பெண்கள் இருக்காங்க, இளம் பெண்கள் அங்கே மட்டும்லாம் தப்பாக நடக்கலை, அதனால அவங்களுக்கு ஒரு 6 மாதம் ஜெயிலில் வச்சு அவங்களை விடுதலை பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரியான ஒரு அறிக்கையை தான் இந்த போஸ் கமிட்டி கொடுத்துருக்காங்க. இந்த அறிக்கையை 10 வருஷம் வெளியே விடாமல் ரொம்ப ரகசியமாக வச்சிருந்த பல்கலைக்கழகம் தகவல் ஆணையம் வரைக்கும் போய் தகவல் உரிமைச்சட்டத்தில் அந்த இறுதி அறிக்கையை கேட்கப்பட்டு தகவல் ஆணையம் வரைக்கும் போய் தகவல் ஆணையமும் கொடுக்க சொல்லி உத்தரவிட்ட பின்பும் கொடுக்காமல், நீதிமன்றத்துக்கு போய் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டும் கொடுக்காமல், கடைசியாக நீதிமன்ற அவமதிப்புக்கு போனதுக்கு அப்புறம் அந்த அறிக்கையை இப்போ சம்பந்தப்பட்ட மாணவிகள்கிட்ட அந்த பல்கலைக்கழகம் ஒப்படைச்சிருக்கு. 10 ஆண்டுகள் இந்த அறிக்கையை வெளியே கொண்டு வரதுக்கு 10 ஆண்டுகள் ஆயிருக்கு. அப்போ பல்கலைக்கழகம் எவ்வளோ ரகசியமாக இந்த அறிக்கையை பாதுகாத்திருக்கு, அந்த குற்றம் இழைத்த நபருக்கு எவ்வளோ ஆதரவு அந்த பல்கலைக்கழகம் இருந்திருக்கு அப்படிங்கிறதா இதில் பார்க்க வேண்டிய ஒரு விஷயமே. இன்னைக்கு அந்த ஆசிரியர் மீது உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டு 5 வருடங்களுக்கு, இந்த சம்பவம் நடந்து 5 வருஷம் கழிச்சு மாண்புமிகு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டு ஒரு வழக்கு பதிவு பண்ணி அந்த வழக்கு இப்போ நிலுவையில் போய்கிட்டு இருக்கு. குற்ற வழக்கு மகளிர் நீதிமன்றத்தில் விசாரணையில் இருக்கு. இது ஒரு பக்கம் குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படுது. துறை ரீதியான நடவடிக்கைகளில் பல்கலைக்கழகம் அவருக்கு இவ்வளோ பேக்கப்ல சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க. குற்றம் இழைத்தவர் அப்படிங்கிறது தெரிஞ்சோம். நான் என்ன கேட்குறேன்னா, இந்த 3 பெண்மணிகள் இருக்கிறாங்கல்ல, ஒரு பேராசிரியர், ஒரு ஆசிரியர் அல்லாத பணியாளர், ஒரு என்ஜிஓ உறுப்பினர், இவங்களுக்கும் பெண் பிள்ளைகள் இருப்பாங்க தானே. அவங்களுடைய குழந்தைகளை இந்த மாதிரி பல்கலைக்கழகங்களுக்கோ கல்லூரிகளுக்கோ அனுப்பும்போது அங்கு உள்ள பேராசிரியர் இந்த மாதிரி ஒரு கவர்ச்சிகரமான வார்த்தைகளை கூறி தன் வலைக்குள் வீழ்த்த நினைக்கிறார் அப்படின்னா அதை அவங்க ஏற்றுக்குவாங்களா? அப்போ எப்படி மற்ற மாணவிகளுக்கு அவர் இந்த மாதிரி நடந்திருக்காரு பரவாயில்லன்னு சொல்லி கடந்து போறாங்க அப்படிங்கிறது தெரியல. அதுவும் அந்த குற்றவியல் துறை பேராசிரியர் முழுதாக சட்டம் தெரிந்தவர், பல சட்ட கமிட்டிகளில், மாநில அளவிலான கமிட்டிகளில், தேசிய அளவிலான கமிட்டிகளில் இருந்தவர். அவரும் இந்த மாதிரி ஒரு அறிக்கையை கொடுக்கறதுக்கு சம்மதிச்சு அதில் கையெழுத்து போட்டிருக்காரு. இப்போ இந்த அறிக்கை 10 வருஷம் கழிச்சு இப்போ தான் வெளியே வந்திருக்கு. இப்போ அந்த அறிக்கை உயர்நீதிமன்றத்துக்குள்ளே கேள்விக்குள்ளாக்கப்பட்டிருக்கு. அந்த அறிக்கை தொடர்பாக விசாரணை அறிக்கை இப்போ கோரப்பட்டிருக்கு. இது மிகப்பெரிய ஒரு விதிமீறல். அவர் அந்த குற்றச்சாட்டுக்கு உள்ளான ஒரு உதவி பேராசிரியர் மாணவிகள்கிட்ட தவறாக நடந்து கொண்டார், மாணவிகளை தவறான பாதைக்கு திருப்ப முயற்சி செய்தார் தன்னுடைய வார்த்தைகளால், மாயஜால வார்த்தைகளால் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்குது. இவ்வளவுக்கும் அந்த ஆசிரியர் தனிப்பட்ட முறையில் அறையில வச்சு யார்ட்டையும் பேசினாரு வச்சாருங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுலாம் வரல. வகுப்பறையிலே அவர் எல்லாம் பேசுறாரு. ஒரு வகுப்பறையில உட்கார்ந்து அந்த வகுப்பறையிலே எல்லாத்தையும் அவர் வெளிப்படையா பேசுறாரு. அப்ப இருந்த பதிவாளர் ஜான் டி பிரிட்டோன்னு ஒருத்தர், அவர் இப்போ வடக்கன் குளத்தில் ஒரு தனியார் பல்கலைக்கழகத்தில் இணை துணைவேந்தராக இருக்கார். அவருக்கு அவர் தான் முழுக்க இதில் அந்த குற்றச்சாட்டுக்கு உள்ளான நபரை காப்பாற்றுவதற்கு முழுக்க துணிந்து எல்லா சட்ட விதிமுறைகளையும் பண்ணி நிறைய எஃபோர்ட் எடுத்து அவர் அந்த 3 வருடம் பதிவாளராக இருந்த காலகட்டங்களில் இந்த பாலியல் குற்றச்சாட்டுக்கு உள்ளான ஆசிரியரை காப்பாற்றுவதற்கே பெரும்பாலான நேரத்தை அவர் செலவிட்டார். இதான் நடந்த ஒரு விஷயம். அப்போ அவர் தாண்டி அவர் கொடுத்த அழுத்தம் அவருக்கு பின்னால் எனக்கு இப்போ இதில் என்ன ஒரு சந்தேகம் பெருசாக வருது அப்படின்னா, இந்த நபர் மட்டும்தான் அந்த மாணவிகளை தன்வயப்படுத்த முயன்றாரா? கான்ஃபிடென்ஷியலா 10 வருஷம் பாதுகாத்து
இந்த விஷயத்தை வச்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதில் இப்போ அந்த பாலியல் குற்றச்சாட்டில் ஈடுபட்ட ஆசிரியர் மேலே மட்டும் இப்போ வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆனால் இதில் வந்து அவருக்கு ஆதரவாக இருந்தவர்கள், அதுக்கு பின்னால் உள்ள அந்த நெட்வொர்க்கு, இதை பற்றிலாம் விசாரணை நடத்தப்படவே இல்லை. இன்னைக்கு யார் அந்த சார்னு சொல்லி அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் வந்து பேசக்கூடிய ஆட்கள் இந்த விவகாரத்துலலாம் இந்த விவகாரமே வந்து பெரிய அளவில் அரசியலாக்கப்படலை. அதனால தான் இது 10 வருஷம் ஆகியும் இன்னும் சட்ட போராட்டத்தில் இழுபறில் கிடக்குது அந்த விஷயம். எப்பவுமோ முடிய வேண்டிய ஒரு விவகாரம், தகுந்த ஆதாரங்கள்லாம் இருக்கக்கூடிய ஒரு விவகாரம், இன்னைக்கு வரைக்கும் அது முடியலை. காவல்துறை கூட அவருக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டில் தான் இருக்கு. ஏன்னா அவர் ஹோம்கார்டில் ஊர்காவல் படையில் கமாண்டண்டாக இருந்த ஒரு நபர். அதனால முழுக்க அவருக்கு அதில் ஃபேவரான ஒரு விஷயம். ஒரு விவகாரத்தை விசாரிச்சு அந்த விவகாரத்தினுடைய ஒரு நம்பகத்தன்மை அடிப்படையில், அதில் இருக்கக்கூடிய ஆதாரங்களின் அடிப்படையில், அதில் இருக்கக்கூடிய மெரிட்டை பேஸ் பண்ணி நடவடிக்கை எடுக்க வேண்டியதான் பல்கலைக்கழகத்தில் கூடிய அதிகாரிகளுடைய, ஆட்சி மன்ற குழுவுடைய, தமிழ்நாடு அரசுடைய வேலை. இதை யாருமே இங்கே ஒழுங்காக பார்க்கவே இல்லை. எளிமையாக வந்து தூண்டுதல் பேரில் நடக்குது அப்படின்னு சொல்லி கடந்து போய்கிட்டே இருக்காங்க. அதை விசாரித்து அதில் உள்ள உண்மையான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது. இந்த விவகாரத்தில் பல்கலைக்கழகத்தில் கூடிய வரலாற்றுத்துறை மாணவிகள் புகார் மாணவிகளும் மாணவர்களும் புகார் அளிக்கிறாங்க. விசாரணை நடக்கு. இந்த விசாரணையின் ஒரு பகுதியாக அந்த விசாரணை குழுவின் தலைவி, சேர்மன், அவங்க துறை சார்ந்த மாணவிகள்ட்டையும் விசாரிக்கிறாங்க. இவர் இந்த மாதிரி ஒரு ஆசிரியர் மேலே இன்னொரு துறையில் உள்ள மட்டும் குற்றச்சாட்டு வந்திருக்கு, நீங்கள் அங்கே சப்போர்ட்டிவ் கோர்ஸ்லாம் போகிறீங்க, அப்போ அதில் அவர் உங்கள்கிட்ட அந்த மாதிரி பேசியிருக்காரு அப்படின்னா அந்த மாணவிகளும் சொல்லியிருக்காங்க, ஆமாம் அவர் அந்த மாதிரி பேசக்கூடிய ஆள் தான் அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்காங்க. அதுவும் முதல் விசாரணை அறிக்கையில் இருக்குது. இப்போ இவ்வளோ விஷயங்கள் இருந்தும் இன்னும் அவரை வந்து காப்பாற்றுறதுக்கான முயற்சியில் அந்த பல்கலைக்கழகம், ஏன்னா இந்த சம்பவம் நடந்து அவர் மறுபடியும் பணி நியமனம் பண்ணதுக்கப்புறம் அவருக்கு பல்கலைக்கழகத்துடைய 2-3 உறுப்பு கல்லூரிகளில் முதல்வர் பணி வழங்கப்பட்டிருக்கு. கல்லூரி முதல்வர் பணி, பிரின்சிபலாக அப்பாயின்ட் பண்ணுறாங்க யூனிவர்சிட்டி. இவ்வளோ குற்றச்சாட்டுக்கு உள்ளான அவர் ஒரு மாணவிகள்கிட்ட தவறாக முயற்சி பண்ணார். மாணவிகள் விருப்பப்பட்டவங்க அவர் கூட நெருங்கி பழகினாங்க. இதெல்லாம் விட்டுடலாம். தன் விருப்பத்திற்கு இணங்காத பெண்களை, எதிர்ப்பு தெரிவிக்கும் பெண்களை, தன்னுடைய பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் பெண்களை ஃபெயில் ஆக்குறாரு. தேர்வுகளில் ஃபெயில் ஆக்குறாரு. புகார் கொடுத்த மாணவிகளை புகார் கொடுத்த அடுத்த நாள், ஒன்றும் இல்லை, முதலாம் ஆண்டு மாணவிகள் புகார் கொடுக்குறாங்க, அடுத்த நாள் வந்து நான் தெரியாமல் பேசிட்டோமா மன்னிச்சிருங்கம்மான அந்த பிரச்சனை அதோட முடிஞ்சிருக்கும். மறுநாள் அதில் 3 மாணவிகளை கூப்பிட்டு அவர் மிரட்டுறாரு. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, எவ்வளோ புகார் கொடுக்குறீங்க, அடுத்து நான் தான் அந்த டிபார்ட்மெண்ட்டில் ஹெச்ஓடி ஆக போகிறேன், நான் அவ்வளோ பெரிய ஃபெயில் ஆகிக்கிறேன், டிசி வாங்க மாட்டேன். இப்படி மிரட்டக்கூடிய ஒரு மனநிலை, அந்த பாலியல் சார்ந்த மனநிலை ஒரு பக்கம் இருக்குது. இந்த ரிவெஞ்ச் எடுக்கிற மனநிலை இருக்குல்ல, மிரட்டுறது, என்ன ஆகுதுன்னு பார்த்துறது அப்படின்னு. இந்த வழக்கில் முக்கிய சாட்சியாக இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி மேலே அவதூறு வழக்கு போட்டு 5 ஆண்டுகளாக நீதிமன்றத்துக்கு அலைய வச்சு நிறைய மன உளைச்சலை கொடுத்து ஒரு சைக்கோ மனநிலையில் அவர் செயல்பட்டு இருக்கார். இது எல்லாத்தையும் தாண்டி பல்கலைக்கழகம் இப்போ அவருக்கு ஆதரவாக இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய துணைவேந்தரும் பதிவாளரும் கூட மத அடிப்படையில் அந்த உதவி பேராசிரியருக்கு ஆதரவாக இருக்கிறாங்க. இப்போ சமீபத்தில் அவர் ஒரு கல்லூரியில் பிரின்சிபலாக அப்பாயின்ட் பண்ணி கௌரவப்படுத்தியிருக்காங்க இந்த பல்கலைக்கழகத்துடைய தற்போதைய நிர்வாகிகள். இப்போ இந்த விவகாரம், இதுக்கு ஒரு தீர்வு வரணும், இது பப்ளிசைஸ் ஆகணும், மக்கள் இதை பேசணும், இதில் வந்து ஒரு தீர்வு எட்டப்படணும், முறையான விசாரணை நடக்கணும் அப்படிங்கிறது தான் அடிப்படையான ஒரு கோரிக்கையே. துறை சார்ந்தும் நீதிமன்றத்திலையும் இந்த விஷயத்தில் வந்து முறையான விசாரணை நடந்து தீர்ப்பு வழங்கப்படணும், முடிவு எடுக்கப்படணும் அப்படிங்கிறான். மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் ஒரு பேராசிரியர் மீது ஒரு ஆராய்ச்சி மாணவி கொடுத்த புகாரின் அடிப்படையில் அந்த பல்கலைக்கழகத்துடைய ஆட்சி மன்ற குழு அந்த பேராசிரியரை பணி நீக்கம் பண்ணியிருக்காங்க. அந்த பணி நீக்க உத்தரவை எதிர்த்து உயர்நீதிமன்றத்துக்கு போன அந்த பேராசிரியர் போயிருக்காரு. அதுலேயும் மாண்புமிகு உயர்நீதிமன்றம் பல்கலைக்கழக ஆட்சி மன்ற குழு கொடுத்த உத்தரவு சரிதான், பணி நீக்கம் செய்து சரிதான், கம்பல்சரி ரிட்டைர்மெண்ட் சர்வீஸ் கொடுத்து சரிதான் அப்படின்னு சொல்லி அவங்க தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. ஒரு மாணவி கொடுத்த புகார், இங்கே இவ்வளோ பேர் கொடுத்துருக்காங்க புகார், கிட்டத்தட்ட 22 பேர் கொடுத்துருக்காங்க. 22 பேரும் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. இப்போ நீதிமன்ற வழக்குலையும் சில சாட்சிகள் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது, இவ்வளோ ஸ்ட்ராங்கான விஷயங்கள்லாம் இருக்கும்போது, இந்த பல்கலைக்கழகத்துடைய ஆட்சி மன்ற குழு, மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்திலேருந்து பிரிந்த பல்கலைக்கழகம் தான் மனோன்மணியம் பல்கலைக்கழகம். அந்த ஆக்ட் அண்ட் ஸ்டாட்யூட்டை பேஸ் பண்ணி தான் இந்த பல்கலைக்கழகத்துடைய சட்ட விதிகளும் வகுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இந்த பல்கலைக்கழகத்துடைய ஆட்சி மன்ற குழு இவ்வளோ பேர் புகார் அளித்தும் குற்றம் சந்தேகத்திற்கிடமின்றி நிரூபிக்கப்பட்டும் அவரை மறுபடியும் பணி நியமனம் பண்ணி இந்த 10 ஆண்டுகளாக கோடிக்கணக்காக அவர் சம்பளம் கொடுத்துருக்காங்க. இப்போ அவர் அந்த பல்கலைக்கழகத்தோட சம்பளத்தெல்லாம் வாங்கிக்கிட்டு தனக்கு எதிராக இருக்கக்கூடிய சாட்சிகள் எல்லாரையும் மிரட்டக்கூடிய வேலையில், சட்டப்பூர்வமாக மிரட்டக்கூடிய வேலையில் அவர் இறங்குறாரு. வழக்க போடுறது, 5 வருஷம் இழுத்தடிக்கிறது. அப்போ பல்கலைக்கழகம் பணம் கொடுத்து பாதிக்கப்பட்ட மாணவிகளை டார்கெட் பண்ணுற மாதிரி தான் இதை பார்க்க முடியும். அப்படிதான் இப்போ போய்கிட்டு இருக்கு. இப்போ ஏன் பல்கலைக்கழகம் இவ்வளோ தீவிரமாக அந்த பாலியல் குற்றம் சாட்டப்பட்ட நபரை, பாலியல் குற்றவாளியை காப்பாற்ற முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க? இதில் அந்த நபரை தாண்டி இந்த நபரை காப்பாற்றுவதற்கு யார் யாரெல்லாம் தங்களோட பவரை யூஸ் பண்ணாங்களோ, அப்போ இருந்த பதிவாளர், அப்போ இருந்த கன்வீனர் கமிட்டி உறுப்பினர்கள், அவருக்கு ஆதரவாக செயல்பட்ட ஆசிரியர் சங்கத்தை சேர்ந்த உறுப்பினர்கள், இவர்கள் மீது எல்லாமே வழக்கு பதிவு செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படணும். இந்த விஷயங்கள்லாம் நடக்கலை அப்படின்னா இந்த கல்வி நிறுவனங்களில் நடக்கக்கூடிய பாலியல் தொந்தரவுகள் ஒரு முடிவுக்கு வரவே செய்யாது. இது தொடர்ந்து போய்கிட்டே தான் இருக்கும். ஒரு ஸ்ட்ராங்கான முடிவு எடுத்து அரசும் நீதிமன்றங்களும் அதிகபட்ச தண்டனைகளை இந்த மாதிரி விவகாரத்தில்
குற்றம் இழைத்தவர்களுக்கு மட்டுமல்லாமல் யார் யாரெல்லாம் அவங்களுக்கு ஆதரவாக நிற்கிறாங்களோ, தங்களுடைய பவர் அபியூஸ் பண்ணி காப்பாற்ற முயற்சி பண்ணுறாங்களோ, ஏன்னா இதெல்லாம் மாணவிகளுடைய எதிர்காலத்தையும் மாணவர்களுடைய எதிர்காலத்தையும் பாதுகாப்பையும் கேள்விக்குள்ளாக்க ஒரு விஷயம். அந்த விவகாரம் நடந்தபோது பல்கலைக்கழக கேம்பஸ்க்கு வெளியில் அந்த சாட்சிகளாக இருந்த மாணவர்களுக்கு நிறைய மிரட்டல் வந்துச்சு. இதெல்லாம் தாண்டி புகார் அளிக்கிறாங்க மாணவிகள், புகார் மீது நடவடிக்கை எடுக்கப்படல, எங்கள் புகார் விசாரிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி பல்கலைக்கழகத்துக்குள்ள மாணவர்கள்லாம் போராட்டத்தில் இருக்கிறாங்க. அப்போ பல்கலைக்கழகம் கைக்குள்ள வச்சிருக்க ஒரு குரூப், ஒரு மாணவர்கள் குரூப் ஒன்று இருக்காங்க. இந்த மாணவர்கள் ஒரு சிவப்பு கலர் காரில் உள்ள அருவாள்லாம் எடுத்து போட்டுட்டு பல்கலைக்கழகத்தில் அப்போ இருந்த பழைய லைப்ரரி முன்னால் வந்து நிற்கிறாங்க. இந்த போராட்டத்தில் இருந்த மாணவர்களையும் மாணவிகளையும் மிரட்டுறதுக்காக. மத்தியானம் சாப்பிட்றதுக்காக துறைக்கு சாப்பாடு டிஃபன் பாக்ஸ் எடுக்க போன மாணவர்களை தனியாக கூப்பிட்டு இவங்க போய் அந்த இடத்த வச்சு சேஸ் பண்ணி போய் பிடிச்சி மிரட்டியிருக்காங்க. நீங்கள் இந்த விஷயத்தில் போராடக்கூடாது, வெளியே போயிருங்க அப்படி. இதெல்லாம் பல்கலைக்கழகத்துக்கு தெரிஞ்சே நடக்குது. பல்கலைக்கழகம் அந்த மாணவர்களை அன்னைக்கு சரக்குலாம் வாங்கி கொடுத்து உள்ளே இறக்கி மாணவர்கள் போராட்டத்தில் இருந்த மாணவர்களை மிரட்ட வைக்கிறாங்க. காவல்துறையும் உள்ள நிற்கிறாங்க. அந்த போராட்டம் நடக்கும்போது காவல்துறையும் பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ள நிற்கிறாங்க. பல்கலைக்கழகத்தில் உள்ள நிர்வாகிகள் இதெல்லாம் பண்ணுறாங்க. அவங்க இப்போ இப்படி ஒரு எக்ஸ்ட்ரீமான விஷயத்தெல்லாம் இந்த விவகாரத்தில் பல்கலைக்கழகம் பண்ணியிருக்கு. இதெல்லாம் இது வரைக்கும் வெளியே பேசப்படல. அந்த போராட்ட காலத்தில் இருந்த எல்லா மாணவர்களுக்கும் தெரியும், 40-50 மாணவர்களுக்கும் தெரியும். அங்கே அந்த பல்கலைக்கழக ஆதரவு மாணவர்கள் உள்ளே இருந்தது, மிரட்டினது, ஆயுதங்களை உள்ளே வச்சிருந்ததெல்லாம் தெரியும். இந்த விஷயம் முறையாக விசாரிக்கப்படலை. அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்ததை விட கொடூரமான விஷயமா தான் இந்த விஷயம் இருக்குது. ஆனால் இது பெரிதாக இது விசாரிக்க, ஏன்னா இந்த நேரத்தில் அந்த சம்பவம் நடந்த நேரத்தில் எல்லாரும் ஒரு பய உணர்வு, அதை தாண்டி இதில் நீதி கிடைக்கும் ஒரு நகர்வு அதை நோக்கி தான் போச்சு. இந்த மாணவர்கள் உள்ளே வந்தது, ஆயுதங்களோட வந்தது, போராட்டத்தில் இருந்த மாணவர்களை மிரட்டினதெல்லாம் பல்கலைக்கழக பதிவாளர்கிட்டையோ அப்போ உள்ள கன்வீனர் கமிட்டி உறுப்பினர்கிட்டையோ சொன்ன போது அவர்கள் அதை கண்டுக்கவே இல்லை. ஏன்னா உள்ள கூட்டு வந்ததே அவங்க தான். இப்படி இவங்க உட்காடுறாங்க, இவங்களை மிரட்டுங்கன்னு சொல்லி அவங்கள அனுமதிச்சதே இவங்க தான். இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் அந்த பல்கலைக்கழகத்தில் அந்த நேரத்தில் நடந்திருக்கு. இப்போவுமே காவல்துறை முழுக்க அவங்களுக்கு சப்போர்ட்டாக தான் இருக்குது. இந்த வழக்கு இவ்வளோ 2020 மதுரை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்குது. 3 மாதத்துக்குள்ள இந்த வழக்கோட விசாரணை அறிக்கையை தாக்கல் பண்ணுங்க, சீக்கிரம் முடிங்க அப்படின்னு சொல்லி 2020 பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு. இப்போ 2025, 2022-3 தான் அவங்க குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணுறாங்க. இப்போ வரைக்கும் வழக்கு விசாரணையில் நிலுவையில் இருக்குது உயர்நீதிமன்றம், மகளிர் நீதிமன்றத்தில். அப்போ ஏன் இவ்வளோ டிலே இப்படி போய்கிட்டு இருந்துச்சுன்னா, இப்போ ஏற்கனவே வந்து புகார் அளித்த மாணவிகளில் பல பேர் குழந்தை பெற்று அந்த குழந்தைகள்லாம் இப்போ பள்ளிக்கூடத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களாம் இப்போ சாட்சியாக வரக்கு தயாராக இல்லை, குடும்ப சூழ்நிலையின் காரணமாக. இன்னும் ஒரு 3-4 வருஷம் போச்சுன்னா இருக்கிற சாட்சிகளும் போயிடுவாங்க, கேஸ் அப்படி போயிடும். இப்போ அதை நோக்கி தான் அவங்க இழுத்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. அதுக்கு முழுக்க மாவட்ட காவல்துறையும் உடந்து இறந்துகிட்டு இருக்கு. காவல்துறைக்கு இது சம்பந்தமாக நிறைய ஒரு இது வச்சிருக்காங்க, டிமாண்ட் வச்சிருக்காங்க. வச்சுமே காவல்துறை அதை பெருசாக ஒன்று எடுத்துக்கல. இப்படிதான் போய்கிட்டு இருக்கு. இப்போ இந்த விவகாரத்தில் இப்போ உயர்நீதிமன்றம், மாண்புமிகு உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை வந்து சரியான திசையில் எடுத்துகிட்டு போனால் இதில் இன்னும் நிறைய உண்மைகள் வெளியே வரலாம். இதுக்கு பின்னால் ஆதரவாக இருந்தவங்க, இதுக்கு பின்னால் இன்னும் புதைந்து கிடக்கக்கூடிய பல விஷயங்கள் வெளியில் வரலாம். அந்த விஷயங்கள்லாம் விசாரணை பண்ணி வெளியே கொண்டு வந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னோட ஒரு பார்வை. அந்த விஷயங்கள்லாம் எங்களுக்கு நல்லாவே தெரியும். பல்கலைக்கழகத்தில் 10 வருஷம் இருந்த வகையில் அங்கே என்னென்ன நடந்துகிட்டு இருக்கு, என்ன நெட்வொர்க்லாம் இருக்குது, எப்படிலாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. ஆனால் ஒரு விசாரணை அமைப்பு முறையாக விசாரணை செய்து இதெல்லாம் வெளியே கொண்டு வந்தால் தான் அது வந்து சட்டத்தின் முன் சரியானதாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு பார்வை. மாண்புமிகு உயர்நீதிமன்றம் இதில் ஒரு நல்ல முடிவு எடுக்கணும். தமிழக அரசு, மக்கள் நலநாடும் திராவிட அரசு இந்த விஷயத்தில் ஒரு ஸ்ட்ராங்கான முடிவு எடுக்கணும். ஏன்னா இந்த ஆட்சியில் தான் 2 பாலியல் குற்றச்சாட்டு வழக்குகளுக்கு விரைவான தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. இந்த விவகாரமும் இந்த நேரத்தில் நல்ல முடிவுக்கு எடுக்கப்பட்டு முடித்து வைக்கப்பட வேண்டும். இதில் உண்மையிலே என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது வெளி உலகுக்கு தெரிவிக்கணும். ஏன்னா இப்போவும் பல்கலைக்கழகத்தில் நிறைய பேர்கிட்ட இந்த விஷயம் வெளியே வர்றதில்லை. பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கிறதுனால இது பரவலாக வெளியே வர்றதில்லை. பத்திரிகைகளில் செய்தி வெளியிட்டால் பத்திரிகை மேலே அவதூறு வழக்கு போட்டு பத்திரிகைகளை மிரட்டி வைக்கக்கூடிய வேலையை அந்த பாலியல் குற்றச்சாட்டுக்கு உள்ளான நபர் பண்ணுறாங்க. எல்லாருக்கும் மிரட்டல் தான். யாரெல்லாம் தன் சம்மந்தப்பட்ட விஷயத்தை வெளியே கொண்டு வர முயற்சி பண்ணுறாங்க, அவ்வளோ பேரையும் மிரட்டுறது. அப்போ இந்த விஷயத்தில் அரசாங்கம் ரொம்ப தீவிரமான நடவடிக்கைகளை இதில் எடுக்கணும். இதுக்காக மக்களும் குரல் கொடுக்கணும். இந்த விவகாரம் ஒரு முடிவுக்கு வரணும், நல்ல முறையில் வரணும், உண்மை வெளியே வரணும்.